எனக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட் சொல்கிறேன். என்னால் நேம் ரிவீல் பண்ண முடியாது. அவங்களுக்கு நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல எம்என்சியில் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தது 22 லேக்ஸில் பண்ணி கொடுத்தேன் சிடிசி. ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு லாஸ்ட் இயர் என்கிட்ட வந்தாங்க. எனக்கு வந்து 22 லேக்ஸில் இருந்து 27க்கு வந்துட்டேன். எனக்கு அடுத்து அப்கிரேட் வேணும்னு கேட்டாங்க. நான் லாஸ்ட் இயர் இன்னொரு டயர் 1ல் 39 லேக்ஸ்க்கு சேலரி வாங்கி கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணேன். இப்போது என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஃபாரினுக்கு போகணும், அதுவும் யூஎஸ் தான் கேட்குறாங்க. அந்த யூஎஸ்க்குமே என்னால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொண்டு போக முடியும். ப்ரொவைடட் உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்கில்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் உங்களால் ஸ்டெபிளாக சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவை விட ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஹகேடாக இருக்காங்க 10 to 15 இயர்ஸ். அங்கே போய் நம்ம ஸ்கில் செட்டை வந்து இங்கே இருக்க ஸ்கில் செட்டை வச்சு அங்கே போய் நம்மளால் மேட்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ அங்கே இருக்கிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பர்டீஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக உங்களை அப்ராடில் ப்ளேஸ் பண்ண முடியும். யூஏஇ, சிங்கப்பூர், யூஎஸ் இங்கே எல்லாமே மார்க்கெட் நல்லா இருக்குது.